இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. குள்ளம்பாளையத்துல பிறந்த ஒரு குள்ளநரி என்னென்ன வேலை பார்த்திருக்கு தெரியுமா? கழகத்தை ஒருங்கிணைக்கணுமா. யார கூட்டிக்கிட்டு போனாரு? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மா 3 பேர்த்தையும் கூட்டிட்டு இவர் அங்க போறாரு மாலை போடுறதுக்கு. போட்டு வந்தோடனே அதிமுக ஒருங்கிணைக்கிறாரு. இப்ப எங்க ஒருங்கிணைக்கிற? இப்ப எங்க ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிற நீ? இதெல்லாம் எதற்காக என்றால், எடப்பாடியார் என்கிற ஒரு ஆளுமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்கிற பிரச்சரிப்பு உனக்கு. இந்த குள்ளநெறிக்கு இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குதுங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். 150 ஏக்கர் சொத்து உனக்கு எப்படி வந்தது? இத்தனை பொறியியல் கல்லூரிகள் எப்படி வந்தது? இத்தனை கலை அறிவியல் கல்லூரிகள் எப்படி வந்தது? இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்த சொத்து? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உனக்கு போட்ட பிச்சை, புரட்சி தலைவி அம்மா உனக்கு போட்ட பிச்சை. ஆனால் அதே புரட்சி தலைவி உங்களை மந்திரி சபை விட்டு தூக்குனாங்க. எதுக்கு தூக்குனாங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதை சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. உங்களை நீக்கி வைத்திருந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் உங்களை 2ஆம் இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தாரு. எங்க ஊர்ல ஒரு வாதியார் அவரு என்கிட்ட சொன்னார், உண்மையிலே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா போச்சு. மாதிரி செங்கோட்டையன் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், ஐயோ அந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது. நான் போன முறை போய் எடப்பாடியாரை பார்த்தேன். வைஃபுக்கு டீச்சருக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்ப எடப்பாடியார் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, நான் என்னதான் முதலமைச்சரா இருந்தாலும் அண்ணன் தாங்க கல்வி அமைச்சரு, நான் ஏதாவது பண்ணனா அவர் தப்பா எடுத்துக்குவாரு, வயசுல மூத்தவர், சீனியரு, நீங்க போக பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறாரு எடப்பாடியார். அவருடைய பெருந்தன்மை எங்க? ஆனா போய் கேட்ட பின்னாலேயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உன்னுடைய பெருந்தன்மை எங்க? நீ தானும் வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் வளர்த்திருக்கீங்க. உங்களால எத்தனை பேர் போனாங்க? எம்ஜிஆர் காலத்தினுடைய தீவிர விசுவாசி இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி அவர்கள் உங்களால கட்சி விட்டு வெளியே போனார். தோப்பு வெங்கராஜன் உங்களால கட்சி விட்டு வெளியே போனார். சிந்து ரவிச்சந்திரன் உங்களால கட்சி விட்டு வெளியே போனார். இன்னும் பல பேர், பல நூற்றுக்கணக்கான பேர் ஆலமரத்து நிழல்ல அறிவு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆலமரத்து அடியில யாராலையுமே வளர முடியல. இன்னைக்கு அப்படியே சோசியல் மீடியாவில பாத்தீங்கன்னா பயம் கிளப்புறாங்க. ஈரோடு மேற்கு மாவட்டம் சசி மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் திரு கருத்திருமன் அப்படியே பறக்கிறாங்க இளைஞர்கள். கோபியங்கள் கோட்டையடா, கழகங்கள் தையடா, மாநிலையா. இன்னைக்கு அத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறான். நீ ஒத்தையால வெளியே போயிருக்கிற. ஆனால் இன்று 100 இளைஞர்கள் கட்சியில் துடிப்பாக வேலை செய்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த கோபியின் குள்ளநரி பல்வேறு தந்திரங்களை கொண்டுட்டு வரும். அந்த ஒரு தந்திரத்துல இப்ப எங்க போயிருக்கிறார் தெரியுமா? இப்ப அவர் எங்க இருக்கிறார்? யாராவது சொல்லுங்களேன். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தற்குறி கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அவங்க சின்னத்தை பாருங்களேன், எப்பேற்பட்ட சின்னம். விசில அதுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்குது, ஐயா இருக்கிறாரு. அதனால இப்ப நான் அந்த தமிழ் சின்னத்தை சொல்ல விரும்பல. அவங்க தலைவனோட லட்சணம் இன்னைக்கு வந்திருக்குது. இந்த தற்குறி, தலைமை தற்குறியோட லட்சணம். அவங்க பொண்டாட்டி பேரு சங்கீதா. அந்த அம்மா இவர் கல்யாணம் பண்ண ஒரு பேரு. அந்த அம்மா இன்னைக்கு விவாகரத்து கேட்டு கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? என் வீட்டுக்காரரு என்ன விட்டுட்டு வேற ஒரு நடிகையோட ஊர் ஊரா போறாரு, உல்லாசமா போறாரு, தயவு செஞ்சு எனக்கு விவாகரத்து வேணும், பிரிச்சு விட்டுருங்க சாமியோ அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கட்சியில போய் சேர்ந்து இருக்கிறாரு நம்ம குள்ளநரி. ஏன்னா எனத்தோட தானே சேரும், நரியோட தானே சேரும். அப்ப அவர் சேர்ந்ததுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனால் உண்மைதான். அதனால இப்ப எப்படி விஜய் பொண்டாட்டி விவாகரத்து கேட்டாங்களோ அந்த மாதிரி இன்னும் பல நூற்றுக்கணக்கான பேர் விவாகரத்து கேட்பாங்க. அந்த மாதிரி இனத்தோட சேர்ந்து எல்லாம் ஒன்னா போறாங்க. ஆனா தயவு செஞ்சு ஒரே ஒரு வேண்டுகோள் திரு செங்கோட்டையன் அவர்களே, தயவு செஞ்சு அதிமுகவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா இங்க ஏற்கனவே இளரத்தம் பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற பேரருவி சற்றே கீழிறங்கி தங்கு தடையற்ற காட்டாற்று வெள்ளமென பொங்கி பிரவாகம் எடுத்துட்டு இருக்குது. எங்கேயும் வெற்றி முழக்கம் கேட்கிறது. ஆனா நீங்க மட்டும் வந்துடாதீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம்,
ஐயா ஓபிஎஸ் போய் அறிவாலயத்துக்கு கூசல்ல போயிட்டாரு, நம்ம குள்ளநெறி போய் டைவர்ஸ் கேஸோட சேர்ந்துட்டாரு. ரைட்டு, இந்த 5000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபாலபுரத்து இளவரசன் தீய சக்தி கருணாநிதியினுடைய அருந்தவ புதல்வன் அப்படியே பெரிய தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கிறார். என்ன செஞ்சார்? ஏன்னா இவங்க எல்லாம் துரோகிங்க, நமக்கு பின்னால இருந்து குத்துனவங்க. ஆனால் நாம் எதிர்க்கப்பட வேண்டிய எதிரி தொலைவில் இருக்கிறார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். தீய சக்தி ஏற்றாலும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். இவங்களை பின்னால ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம எங்கேயும் போக முடியாது, இங்கதான் சுத்திட்டு செய்ய முடியும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தை கொள்ளை கூடாரமாக, தமிழகத்தை கொலை களமாக, தமிழகத்தை பாலியல் வன்புணர்வு நடக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றி இருப்பதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட சாதனை. செய்தி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அஞ்சட்டின்னு ஒரு கிராமம். நீங்க எல்லாம் தாய்மார்கள் இருப்பீங்க. 2 வயசு குழந்தைமா, 2 வயசு குழந்தைக்கு என்னமா தெரியும்? பிஞ்சு குழந்தை, அதுக்கு பால் குடிக்க கூட தெரியாது 2 வயசு குழந்தைக்கு. அந்த குழந்தையை கெடுத்திருக்கிறாமா ஒரு சதிகாரன். அவன் திமுகவினுடைய ஐடி விங் பொறுப்பாளர். இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி நம்ம எந்த மாதிரியான நாட்டில் வாழ்றோம் அப்படின்னு நமக்கே ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை வருது. ஒரு நாடு என்று ஒன்று இருந்தால் அங்கே சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும். சட்டம் ஒழுங்கு இருந்தாதான் மக்கள் வீதியில நடமாட முடியும். இப்பெல்லாம் பெரும்பாலும் தாய்மார்கள் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படியே சுழுக்கு எடுத்து விட்டுருப்பாங்க இவனுல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் புரட்சி தலைவி அம்மா. தமிழகம் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்று வரை வெறும் 4.5 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் வாங்கி வச்சிருந்தது. ஆனால் இந்த விடியா திமுக அரசாங்கம் வந்த பின்னாடி 5.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5.5 லட்சம் கோடி மொத்தம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. இவங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த பொய்ய சொன்னா அந்த பொய் உண்மையாயிரும் நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதையுமே கொடுக்கல, ஜீரோ கொடுத்தது, முட்டை கொடுத்ததுன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறான். மத்திய பாராளுமன்றத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வரி பங்கீடாக, ஜிஎஸ்டி வரி பங்கீடாக 2 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறாங்க. இந்த மானங்கட்ட திமுக, இந்த பட்டத்து இளவரசன் கருணாநிதியினுடைய பேராண்டி, இந்த மு.க. ஸ்டாலினுடைய அருந்தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், ஒப்ப வீட்டு பணத்தையா கொடுக்கறேன்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய கொழுப்பு இருக்கும்! வச்சாங்களா ஆப்பு? தமிழ்நாடு முழுக்க எல்லா திட்டங்களுக்கான நிதியை நிறுத்தி விட்டார்கள். ஒன்னே ஒண்ணு கேட்க தாய்மார்களே, இப்போ இவங்க ஒரு பொய்ய இட்டு கட்டி பரப்புறாங்க. என்ன பரப்புறாங்க? மத்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கறது இல்ல, அதனால எங்களால வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியலன்னு கேக்குறீங்க. ஓகே, மோடி 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறார். இன்னும் அவங்களுக்கு பதவி காலம் 3 ஆண்டு காலம் இருக்குது. ஒருவேளை இப்ப நீ ஜெயிக்கிறேன்னு வச்சுக்காய, திரும்ப திமுக ஜெயிச்சிருச்சு, யாருக்கிட்ட போய் நிதி வாங்குவ? ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் கிட்ட போவாரா? இது எல்லாமே பொய். இவர்களுடைய திட்டங்களை பேர் பாருங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். எங்க அப்பா, எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு! கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது, கஞ்ச காலேஜ் முழுக்க விக்குது, தமிழகம் முழுக்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆணவப்படுகொலை, சாதியப்படுகொலை, ஆற்றுமலைகள், கனிமவள கொள்ளை, மலையை வெட்டி தேடுறது, மண்ணற்றது, தமிழ்நாடு முழுக்க தேடுறாயா? எல்லா இடத்துலயும் தேடுறான். ஆனா சொல்றது மட்டும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ரோட்ல இறங்கி போராடிட்டு